ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை தியானத்திற்கென்று நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் கொலோசியருக்கு நிருபம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். இதை இந்த கொலோசிய நிருபத்திற்கு பவுல் அடியார் எழுதும்போது மிக அருமையாக இதை எழுதி வைத்திருக்கிறார். காரணம், பழைய மனிதனை களைந்து புதிய மனிதனை தரித்து கொள்ளுங்கள், அப்பொழுது கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் மற்றவர்களை மன்னிக்க முடியும். இதைத்தான் 13ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். கிறிஸ்து நமக்கு மன்னிக்கிறது போல மற்றவர்களுக்கு மற்றவருடைய தப்பிதங்களை, மற்றவருடைய குற்றங்களை, மற்றவருடைய தீமைகளை நாம் மன்னிக்கிற கிருபையை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அப்படியானால் நான் ஒரு மனிதனை இயேசு கிறிஸ்துவனிடத்தில் சீஷர்கள் வந்து கேட்கிறார்கள், ஒரு மனிதனை நான் எத்தனை முறை மன்னிக்க வேண்டும்? அவன் தவறு செய்து கொண்டே இருக்கிறான். How many times I want to forgive the debtors before me? அப்பொழுது ஆண்டவர் அவனுக்கு சொல்லுகிறார், 7-70 தரம் மன்னி. 7-70 தரம் என்றால் கணிதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது 7 to the power of 70. 7 into 7 into 7 into அப்படி 70 முறை, infinity of times. அதைத்தான் ஆண்டவர் சொன்னார், infinity of times. How many times? Infinity of times you have to forgive your enemies, forgive your debtors. அப்ப நாம ஒரு மனிதனுக்கு எப்படி மன்னிக்க வேண்டும் என்று ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார் அப்படின்னா, கணக்கில் அடங்காத தடவை அவன் தவறு செய்கிறான், நமக்கு விரோதமாய் தவறு செய்யும் பொழுது அவனை மன்னிக்கிற இருதயத்தை கர்த்தர் நமக்கு தரணும்னு சொல்லி நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா இயேசு கிறிஸ்து நமக்கு மன்னிக்கிறது போல. நம்ம சில நேரங்களில ஆண்டவரை அறிந்து தேவனுடைய பக்தியில தேவனுடைய பிள்ளைகளாய் வாழ்கிற நாமும் கூட சில நேரங்களில் மாம்சம் நம்மில் தலை தூக்கும் பொழுது நாம் அதற்கு இடம் கொடுத்துத்தான் விடுகிறோம். ஒரு சமயம் நாங்கள் ஊழியத்திற்காக டெல்லி, பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேசம் இந்த பட்டணங்களுக்கெல்லாம் நாங்கள் சுவிசேஷம் அறிவிக்க கடந்து சென்றிருந்தோம். ஊழியத்திற்காக போயிருந்தோம். அப்பொழுது நாங்கள் ஒவ்வொரு பகுதியாக எங்களுக்கு பிரித்து கொடுத்து, நாங்கள் டெல்லியில கொஞ்ச நாள், பின்பு பஞ்சாப்ல கொஞ்ச நாள், பின்பு உத்தரப்பிரதேசத்துல கொஞ்சம், அதாவது ஓரத்தில் கொஞ்சம் நாள், அப்படி நாங்கள் முடித்து விட்டு நாங்கள் டெல்லி வந்து விட்டோம். நான் மாம்சம் எப்பொழுது வேண்டுமானாலும் தலை தூக்கும் என்பதற்காக நான் இதை சொல்லுகிறேன். அதை நீங்கள் யாரும் தவறாய் விமர்சித்து விடக்கூடாது. அப்ப நாங்கள் வந்த பொழுது இங்கே டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு ஊழியக்காரர், அவர் தமிழர், அவரிடத்தில் தான் நாங்கள் தங்கி, அவர் வீட்டில் தான் நாங்கள் சப்பாத்தி எல்லாம் செய்து எங்களுடைய பிரயாணத்துக்கு எடுத்துக்கொண்டு வரும்படி அவருடைய வீட்டில் அன்றைக்கு நாங்கள் தங்கியிருந்தோம். அப்பொழுது அவர் சொன்னார், நீங்கள் இத்தனை ஊழியக்காரர்கள் சகோதரர்கள் வந்திருக்கிறீர்கள், நாம் ஒரு வீட்டுக்கு போய் ஜெபித்து விட்டு வரலாம் என்று சொல்லி அவர் அழைத்து சென்றார். அப்பொழுது எங்களோடு சில சகோதரர்களும் இருந்தார். ஊழியக்காரர்கள் மாத்திரமில்லை, சில 1-2 சகோதரர்களும் எங்களோடு இருந்தார். நாங்கள் எல்லாம் போகிறோம். அப்பொழுது அந்த வீட்டில் எங்களை வரவேற்று ஒரு கேரள மாநிலத்தை சார்ந்ததான ஒரு மனிதர், அவர் இந்த ஊழியக்காரருக்கு நல்ல அறிமுகமானவர். அவர் அந்த வீட்டிலுடைய சில பிரச்சனைகளுக்காக ஜெபிக்க அழைத்து சென்றிருந்தார். நாங்கள் எல்லாம் ஜெபம் பண்ணுவதற்கு போயிருக்கிறோம். ஜெபம் பண்ணின பின்பு அவர் எங்களுக்கு ஒரு வெல்கம் ட்ரிங்க் என்று ஒன்றை கொடுத்தார்.
அந்த வெல்கம் ட்ரிங்க் என்றால் எங்களுக்கு என்னன்னு தெரியாது. எங்களுக்கு அந்த வெல்கம் ட்ரிங்க் கொடுக்குறாங்க. நம்ம ஊரில் வெல்கம் ட்ரிங்க்னு கொடுத்தா கிரேப் ஜூஸ் கொடுப்பாங்க, ஆரஞ்சு ஜூஸ் கொடுப்பாங்க, இல்லை வேறு ஏதோ நன்னாரி ஏதோ சம்திங் ஜூஸ் கொடுப்பாங்க. நாம் அதை குடித்திருக்கிறோம். அந்த மாதிரி வெல்கம் ட்ரிங்க்ஸ் கொடுத்தாங்க. நாங்களும் வாங்கி கரங்களில் வைத்திருக்கிறோம். அப்பொழுது எங்களோடு கூட வந்திருந்த சில சகோதரர்கள் அதை குடித்த பொழுது அது ஒரு விதமான போதை இருக்கிறதை அவர்கள் கண்டுகொண்டார்கள். கண்டுகொண்டு அவர்கள் இன்னும் கொஞ்சம் இருக்கிறதா என்று கேட்டார்கள். கூட வந்திருந்த சில சகோதரர்கள், ஊழியக்காரர்கள் அல்ல, சில சகோதரர்கள் கூட வந்திருந்தார்கள். அவர்கள் கேட்கிறார்கள். அப்போது அந்த வீட்டார், இல்லை கொஞ்சம்தான் இருந்தது, நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். இப்ப என்னன்னா அது கோதுமையில செய்கிற ஒரு வகையான பானம் என்று சொன்னார்கள். இப்ப பாருங்க, அந்த பானத்தை வாங்கி பருகின மாத்திரத்தில் அவருடைய சுயம் பழைய அந்த குணம் தலை தூக்க ஆரம்பித்து விட்டது. அதற்கு பின்பு ஒருவாறு நாங்கள் அந்த வீட்டிலிருந்து சமாளித்து நாங்கள் அவர்களை அழைத்து கொண்டு வந்துவிட்டோம். மறுபடியில் கேட்கிறார்கள், ஆசையை தூண்டிவிட்டார்கள் என்று. அப்போது அந்த சகோதரர்களுக்கு சொன்னோம், நீங்கள் இங்கே இருக்கிறீர்கள், இது போதைக்குரிய வஸ்துவாக தோன்றுகிறது, ஆதலால் இதை நாம் தவிர்க்க வேண்டும், மாம்சம் இதற்கு மேற்கொள்ள நாம் இடம் கொடுக்க வேண்டும். அப்ப பாருங்க, இத அந்த மனிதர்கள் அப்படி விரும்பி அதை எடுத்து கொண்ட போது அவர்களிடத்துல, நீங்கள் அதை தெரியாமல் எடுக்கவில்லை, தெரிந்து எடுத்தீர்கள், தெரிந்துதான் நீங்கள் அதை பருகி இருக்கிறீர்கள், மீண்டும் வேண்டும் என்று கேட்டிருக்கிறீர்கள். அதனால் நீங்கள் தேவனிடத்துல போய் ஒப்புரவாகி அவரோடு ஐக்கியப்படுங்கள். இது உங்களை வேறு விதத்திற்கு திசை மாற்றி கொண்டு போய்விடும். அவர் புரிந்து கொண்டார்கள். எங்களுடைய அறைகளில் வந்து அவர்கள் எங்களோடு தமிழ்நாட்டுக்கு வரவில்லை, அவர்கள் அங்கே இருக்கிற ஜெபித்தார்கள். ஜெபித்து ஆண்டவரிடத்தில் ஒப்புரவாகிவிட்டார். இதை எதற்காக சொல்கிறேன் என்றால், நம்ம எவ்வளவுதான் பரிசுத்தம் உள்ளவர்கள், தூய்மை உள்ளவர்கள், ஆண்டவருக்காக வைராக்கியம் உள்ளவர்களாய் இருந்தாலும் சில சமயங்களில் நாம் பழைய மனிதன் தலை தூக்குவான். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, அந்த மாதிரி காரியத்தை முற்றிலுமாய் அழித்து விடுங்கள். இயேசு கிறிஸ்துவினாலே அவர் நமக்கு இப்படி நாம் தப்பிதம் தெரிந்தோ தெரியாமலோ நாம் செய்து விட்ட போதும் இயேசு நமக்கு மன்னிக்கிறது போல, அதுக்குதான் சொல்ற, இயேசு நமக்கு மன்னிக்கிறது போல நாமும் மற்றவர்களுக்கு மன்னிக்க வேண்டும். நாமும் மற்றவர்களுக்கு மன்னிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். சில சமயங்களில் மாம்சம் தலை தூக்கும். அப்பொழுது அந்த மாம்சத்தை தலையில் தட்டி, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால கழுவப்பட்ட நான் இதற்கு அடிமை அல்ல என்று நாம் அதை முற்றிலுமாக அதை அழித்து விட வேண்டும். அதற்கு இடம் கொடுக்க கூடாது. இதைத்தான் பரிசுத்த வேதாகமம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அதனால் ஆண்டவர் நமக்கு என்ன சொல்ல விரும்புகிறார்? உனக்கு விரோதமாய் தீமை செய்கிறவர்களுக்கு நீ மன்னிக்க வேண்டும். எவர் உனக்கு விரோதமாய் தீமை செய்கிறார்களோ, நீ தேவனுக்கு விரோதமாய் தீமை செய்த போது அவர் உன்னை மன்னித்திருக்கிறார் அல்லவா? அதே போல நீ மற்றவர்களுக்கு மன்னிக்கிற தயவுடைய மனிதனாய் இருக்க வேண்டும். அதைதான் கர்த்தர் விரும்புகிறார். இந்த காலை வேளையில் ஒருவேளை ஆண்டவர் எனக்கு இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கவில்லை, நான் இன்னும் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவில்லை, ஐயோ நான் எப்பொழுதும் இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் பெற்றுக்கொள்ளுவேன் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். கர்த்தர் எனக்கு காண்பித்திருக்கிறார், தரிசனங்களை தந்திருக்கிறார், ஆனால் அந்த ஆசீர்வாதங்கள் எனக்கு இல்லையே என்று ஏங்கிக் கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த காலை வேளை கர்த்தர் உன்னோடு தான் பேசுகிறார். நீ யார் மேல் கசப்பாய் இருக்கிறாயோ அந்த கசப்பை தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்து மன்னித்து விடு. Forgive the sinners, forgive. அவர்கள் பாவம் செய்திருப்பார்களே, ஆனால் அவர்களை மன்னியுங்கள்.
கர்த்தர் உங்களுக்கு மன்னித்தது போல, இயேசு உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் அவர்களுக்கு மன்னியுங்கள். அந்த மன்னித்த அடுத்த நிமிடமே அற்புதங்களை காண்பீர்கள். வேதம் அதை தான் சொல்லுகிறது. இயேசு சொல்லுகிறார், உன் சகோதரிடத்தில் உனக்கு ஒரு குறைவு உண்டாயிருந்தால், உனக்கு ஒரு பிணைப்பு, அதாவது உனக்கு கசப்பு உண்டாயிருந்தால், நீ காணிக்கை போடாமல் அதை வைத்து விட்டு நீ போய் முதலாவது உன் சகோதரனோடு ஒப்புரவாகிவிட்டு பின்பு வந்து காணிக்கை செலுத்து. அது தன் பலனை கொடுக்கும். அந்த காணிக்கை செலுத்துகிறது தேவ சமூகத்தில் அது பிரதியாயிருந்து அது தன் பலனை கொடுக்கும். இதைத்தான் ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்க வரும். இந்த காலை வேளையில் உங்களுக்கு யார் மேலாகிலும் குறைவு இருக்குமே ஆனால் அவர்களை இருதயத்திலே கசந்திருப்பீர்களே ஆனால் அவர்களுக்காக ஆண்டவரிடத்துல மன்னியுங்கள் என்று சொல்லுங்கள். நீங்கள் மன்னிப்பு கேட்ட அடுத்த வினாடி, அடுத்த நிமிடமே நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற நன்மை கர்த்தர் உங்களுக்கு வழங்க உண்மையுள்ளாராய் இருக்கிறார். ஆமென்.